வர வழியில பாத்தீங்களா, அங்க நெற்குவியல்கள் நிறைய பாத்திருப்பீங்க, நிறைய போட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாமே நாங்க இந்த வாட்டி இந்த 14 கிராமத்துல இருந்து சாகுபடி பண்ண நெல் மூட்டைகள். போகும்போது கூட நீங்க பாத்துட்டு ஒரு முறை பாத்துட்டுனா போங்க, அந்த போட்டோ எடுத்துட்டு போங்க. அவ்வளவு நெல் மூட்டைகளையும் அது கமிட்டி அரசாங்க மூலத்திலேயே வந்து கமிட்டியா போட்டு, இது இல்லாம மண்டிக்கும் போட்டிருக்காங்க நிறைய பேரு. இந்த நெல் மூட்டைகள் இல்லாம மண்டிக்கும் நிறைய பேர் ஏத்திருக்காங்க. அத்தனை மூட்டைகளும் இந்த அழிய போற 14 கிராமத்துல இருந்து உருவான நெல் மூட்டை. இப்ப இவ்ளோ நெல் மூட்டைகளையும் இருக்க அந்த விளைய போற விவசாய நிலத்தை தான் இவங்க இப்ப அழிக்க பிளான் பண்ணிருக்காங்க. இது அழிஞ்சிருச்சுன்னா இத்தனாயிரம் மூட்டைகளையும் அவங்களால மறுபடியும் எங்களுக்கு தர முடியுமா? வருஷத்துக்கு நாங்க அரிசி வாங்க மாட்டோம். எங்களோட தேவைகளுக்கு போக மீதி நாங்க பணமாவும் மாத்திக்குவோம். அப்ப இவ்ளோ வசதிகளை விட்டுட்டு நாங்க ஒவ்வொரு படி அரிசியும் பணம் கொடுத்தா வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அப்போ எங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? விவசாய நிலமும் போயிடும். அத்தனாயிரம் மூட்டைகள் அழிச்சிட்டு அந்த வந்து அரிசியா மாத்தாது எத்தனை பேருக்கு போயிருக்கோம்? அதுவும் கெடுக்கிறாங்க. இந்தியாவோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொன்னாரு. அவரையும் புதைச்சிட்டாங்க, இப்ப எங்களையும் புதைக்க பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ விவசாயத்தையும் அழிச்சிட்டு முதுகெலும்பு உடைச்ச பிறகு எந்த ஜீவனாலையும் வந்து வாழ முடியாது, மண்புழு மாதிரி ஊர்ந்தா போக முடியும். அந்த நிலைமைக்கு தான் எங்களை தள்ளறதுக்காக பிளான் பண்றாங்களா? இதுதான் வந்து எங்களுக்கோட ஒரு தலைவர்னா வந்து அவங்களோட கீழே இருக்கிறவங்களை வந்து வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்க தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கப்படும் ஆட்சி மக்களாட்சின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொன்னாரு. ஆனா இங்க எங்க இருக்கு டெமோக்ரஸி? திஸ் இஸ் நாட் அ டெமோக்ரஸி. இது டெமோக்ரஸி கிடையாது. இல்ல மக்களாட்சி, இது மக்களாட்சி கிடையாது. எங்களுக்காக ஆள்றதா மக்களாட்சி. இப்ப எங்களையும் அழைச்சிட்டு அப்புறம் என்ன மக்களாட்சி? திஸ் இஸ் நாட் அ டெமோக்ரஸி. எங்களுக்கு வந்து எங்களோட வில்லேஜ் வேணும். நாங்க எங்களோட வில்லேஜ்ல தான் இருப்போம், எங்க கிராமத்துல தான் இருப்போம். எங்க கிராமத்தையும் எங்க விவசாய நிலங்களையும் அழிச்சிட்டு அப்படிப்பட்ட விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம்.